ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அருந்தாங்கி சுஜா. இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கறி குழம்பு தாங்க. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம். குக்கரில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதில்ல, சட்டியில் தான் சமைக்க போகிறோம். சட்டியில் சமைக்கிறதுனால நம்ம கறி வாங்குகிறப்போ நீங்கள் சாஃப்டான கறியாக ஃபஸ்ட் லெக்கு ஆட்டோடைய ஃபஸ்ட் லெக்கில் உள்ள கறியாக வாங்குங்க. கொலகொலன்னு அதான் சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு குக்காகும். நீங்கள் ஹார்டாக இருந்துச்சுன்னா குக்கரில் சமைங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு டைமு சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்றி ஒரு கடாயை வைக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும், அதான் நல்லாயிருக்கும் கறி குழம்பு. இங்கே 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு கடாயை எடுத்து அடுப்பில் காய வச்சுருக்கேன். இதில் தேங்காய் 1 கப் எடுத்து வறுத்துக்கலாம். அது கூட முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இதான் மசாலா கறி குழம்புக்கு. இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டை கிராம்பு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், தூள் பண்ணி. அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், முழுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறனாலும். 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வறுத்ததை நம்ம மிக்சியில் அரைக்கலாம். ஆற வச்சுருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. கறி மசாலா, சீரகம், சோம்பு, மிளகு 3, மிளகாத்தூள், இதெல்லாம் இதுதான் நம்ம கறிக்குள்ளே எல்லாமே இன்க்ரீடியன்ஸும். ஓகே, இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக சேருங்க. ஏன்னா நம்ம 1 கிலோ மட்டனில், ஸோ அதனால் நல்லா சேர்த்துக்குங்க. பெரிய பெரிய பீசஸாக நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இது மாதிரி சாஃப்டான கறியாக வாங்குங்க. சக்கை கறி இல்லாமல் கொலகொலண்ட கறியாக வாங்கி சமைக்கணும். அதான் குக்கரில் சமைக்காமல் சட்டிலே சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். 3 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதங்கிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஓகே, இந்த டைமில் நம்ம இதை தேங்காவையும் முந்திரியையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் சீரகம், சோம்பு, மிளகும் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் தனியாக பொடி பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதனால் நான் தேங்காயும் முந்திரி மட்டும் நான் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது எல்லாம் ஒன்று சேர்த்து வதங்கட்டும். இது 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு தூள். சீரகம், சோம்பு தூள் எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க பெரிய பெரிய பீசஸாக நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறிக்கு உருளைக்கிழங்கு சின்னதாக போட்டால் உடஞ்சிரும், பெருசாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மல்லித்தூளில் நம்ம எல்லாமே மொத்த மசாலான்னு எல்லாமே இருக்கும். மல்லி, மிளகாய், சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம்ல, குழம்பு மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். அது எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் சமைக்கலைங்கிறப்போ நம்ம 20 நிமிஷம்
நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும். 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நான் இன்னொரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி கொஞ்சம் வற்றிரும், சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நம்ம இன்னொரு 10 நிமிஷம் பார்த்தோம்னா கறி வெந்துடும். நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஹைலே வச்சிங்கன்னா கறி வேகாது, தண்ணி தான் வற்றும், குழம்பு தான் வற்றி போகும், கறி வேகாது. சிம்மில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், கறி ஆயிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் குக்கரில் தான் சமைக்க எனக்கு வேணும்னா இது அப்படியே நீங்கள் குக்கரில் செய்யுங்க. ஒரு குக்கரில் வச்சேன்னா 4 விசிலில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறி வெந்துருச்சு பாருங்கள். எங்கள் ஊர் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் அடுப்பில் சட்டியில் தான் ஆக்குவேன். இங்கே பாருங்கள், கையில் பிச்சோடனே வருது. நம்ம அம்மா கையால் சாப்பிட்ட ஒரு ஃபீலாகவும் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் சப்பாத்தி கூட, புரோட்டா, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.